பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பஅத். அன்பான மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஜிசி ஏ லெவல் இஸ்லாம் பாடத்துல பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படும் வினா பகுதிகள் தொடர்பான பகுப்பாய்வு செயலமர்வு என்று சொல்லி ஒன்று செய்யறதுக்கு யோசிச்சிருக்கிறேன். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வோம். ஏன்னு சொன்னா இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு மாதம் சில நாட்கள் தான் உங்களுக்கு எஞ்சி இருக்குது. அந்த நேரத்துல பலரும் சார் அந்த எக்ஸாமுக்கு என்ன கேள்விகள் வரலாம் அல்லது என்ன தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் எடுக்கலாம் என்று பல பேர் என்னிடம் கேட்டிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர முடியுமான சில பகுதிகள் என்று சொல்லி ஒரு தலைப்பை போட்டு ஒரு தெளிவூட்டுறதுக்காக இந்த வகுப்பை நான் செய்யறேன். இதுல முக்கியமா இந்த வகுப்பு ஆரம்பிக்க முன்னால ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறது அந்த ஒரு தெளிவூட்டல் என்ற விஷயம்தான். சரியா? அதாவது எக்ஸாமுக்கு இதுதான் கேள்வியாக வரும், இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போங்க, இதை பார்த்துட்டு போனா உங்களுக்கு எடுக்கலாம் என்று எனக்கு வாக்கு தர இயலும். ஏண்டா கேள்வி பேப்பர் எடுக்கிற ஆக்கள் வேறாக்கள். சரியா? நாங்க மாணவர்களுக்கு கற்பித்தல் பணியில ஈடுபட்டு சேர்மா. அந்த வகையிலையும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பேப்பர்ஸோட, அதாவது ஏலவலுக்கு பாடங்கள் எடுக்கிற அனுபவம் எங்களுக்கு இருக்கிறதால அந்த அனுபவத்தை வச்சு இந்த மாதிரியான பகுதிகளில் கேள்விகள் வரலாம் என்று நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலை செய்ய நினைச்சிக்கிறேன். ஓகே, முதலாவது நீங்க விளங்கிக்கணும், இது முழுமையாக 100% எக்ஸாமுக்கு கேள்வி வரும் என்ற ஐடியாவை விட்டுருங்க. ரெண்டாவது, எங்களோட அனுபவத்துல இவ்வளவு காலமும் நாங்க கற்பித்தல் பணியில ஈடுபடுற அனுபவத்துல தான் உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டலை தரப்போகிறேன். உங்களுக்கு இது ஏன் நான் இதை செய்யறேன்னு சொன்னா, ஒன்றுமே படிக்காத மாணவர்கள் சார் எங்களுக்கு எதிலிருந்து ஆரம்பிக்கணும் என்றது தெரியாம இருக்குது சார், கஷ்டமாயிக்குது சார், கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற ஆக்களுக்கு நான் இன்னைக்கு செய்ய போற விஷயம் லேசாய். ரெண்டாவது, சில ஆக்கள் படிச்சிருந்தாலும் சிக்கல் இழைப்பாங்க, அதாவது டவுட்களோட எந்த விஷயங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படியான விடயங்கள்ல தெளிவில்லாம இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஆர்வ மூட்டலாக இந்த இன்றைய வகுப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது அதை விளங்கி கொடுங்க. எனக்கும் பேப்பர் எடுக்கிற அந்த ஆக்களுக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை. போன முறையும் இதே மாதிரி சில தெரிவு செய்யப்பட்ட சில விஷயங்களை நான் சொல்லி கொடுத்தேன். அதுல பல பகுதியிலிருந்து கேள்விகள் வந்துச்சு. அது அனுபவத்துல வர விஷயம். அதே மாதிரி தாமா இந்த வருஷமும் உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அனுபவத்தோட நீங்க அந்த அனுபவத்திலிருந்து வர விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட். இதுல முதலாவது நாங்க உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னா, போன வருஷம் வந்த எக்ஸாம் பேப்பரை வச்சு ஒரு பகுப்பாய்வு ஒன்று செஞ்சுக்கங்க. சரியா? போன வருஷம் வந்த ஒவ்வொரு கேள்விகளையும் பார்த்து இந்த வருஷம் எந்த பகுதியில கேள்வி வரலாம் என்ற ஒரு பகுப்பாய்வு ஒன்று முதலாவது செய்யும். அதை கொஞ்சம் நாங்க இங்க கவனிப்போம். சரியாமா? ரைட். அந்த வகையில தான் இந்த இந்த பேப்பரை பாருங்க. சரியா? அதாவது போன வருடம் எக்ஸாமுக்கு வந்த முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும், அது 4 பகுதியாக உடைச்சு வரும். அந்த கேள்வியிட சுருக்கத்தை தான் நான் இதுல போட்டிக்கிறேன். சரியா? அந்த கேள்வியிட முழுமையான கேள்வியை நான் போடல, அந்த கேள்வியில ஷார்ட். உதாரணமா நுபுவத், ஆதம், சுஜூது, மலக். அந்த கேள்வி வந்துச்சு நுபுவத்தோடு தொடர்பா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தாலா யாரை சுஜூது செய்யுமாறு கட்டளை இட்டான்னு ஒரு கேள்வி. சரியா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு பதில் வரும். அப்ப இது நுபுவத்தோடு தொடர்பான பகுதிக்குள்ளேருந்து ஒரு கேள்வி வந்து. ஓகே, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரங்களை பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் 2 தருக என்ற ஒரு கேள்வி. மூணாவது, கலாக்கதிர் பத விளக்கமும் கலாக்கதிர் பற்றி குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை தெளிவுபடுத்துக என்ற ஒரு கேள்வி. நாலாவது, இபாதாத்
முஆமலாத் வேறுபாடு 8 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி. நீங்க எடுத்து பாருங்க அந்த பேப்பரை. போன முறை வந்த கேள்வி இதுதான். சரியா? அப்ப இந்த கேள்வியை வச்சு நாங்க சில முடிவுகளுக்கு வரலாம். என்ன முடிவு இப்ப பார்ப்போம். சரியாமா? ரைட். அந்த கேள்விகளை வச்சு நாங்க பார்க்கிற முதலாவது விஷயம், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ற தலைப்பை மையமாக வைத்து பரந்த அடிப்படையில கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதாவது இதுல பாருங்க, நுபுவத், அல்லாஹ், கலாகதிர், ஈமான், அமல், அஹ்லாக், இந்த பகுதி. அப்ப வந்த கேள்வி எல்லாம் இந்த பகுதிக்குள்ளதான் வருது. உங்களுக்கு தெரியும், 2வது யூனிட் 3 பிரதான பகுதிகளை கொண்டிருக்கு. 2.1, 2.2, 2.3. அதுல 2வது யூனிட்ல முதலாவது பகுதி நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விடயங்களையும் தெளிவுபடுத்து. 2வது பகுதி ஈமான், அமல், அஹ்லாக்க விளங்கப்படுத்து. 3வது பகுதி அக்கீதாவோடு தொடர்பான பகுதியை விளங்கப்படுத்து. இந்த எல்லா பகுதியையும் உள்ளடக்கின மாதிரி அக்கீதா இதுல வந்து இல்ல, மற்ற 2 பகுதியையும் உள்ளடக்கின மாதிரி கேள்வி எடுத்துக்கிறாங்க. அப்ப முழுமையா முழு பாடப்பரப்பு முழு யூனிட்ல இருந்தும் ஒரு கொமனான ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே, அப்படி என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த முறை இதை வச்சு நாங்க எதிர்பார்க்கலாம் எந்த பகுதியில கேள்விகள் எடுப்பாங்கன்னு சொல்லி. ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் இம்முறை. சரியா? தௌஹீத் என்ற பகுதிக்கு முழுமையாக தயாராகும். அதுல மட்டும் அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரம் தவிர இந்த பகுதியை இந்த முறை வந்துட்டு. அப்ப அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரத்தை விட்டுட்டு தௌஹீதோடு தொடர்பான பகுதிகளை நீங்க முழுமையா ரெடி ஆகும். நான் பின்னால் அதெல்லாம் விளங்கப்படுத்துவேன். இப்ப கொஞ்சம் மெதுவா நீங்க நோட் எடுத்துக்கொண்டு வாங்க. சரியா? இந்த செக்ஷனை நீங்க கொஞ்சம் பார்க்கணும், ஊண்டி படிக்கணும். இப்ப நீங்க பார்க்கணும், இந்த தலைப்போடு தொடர்பான கேள்விகளுக்கு பதில் எழுத நான் ரெடியா, எனக்கு அது ஏழுமா என்றதுதான் நீங்க இதுல பார்க்கணும். சரியாமா? ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். ரைட். அதுல பாருங்க, 2வது விஷயம் அதிலே தான் மறுமையின் நிகழ்வுகள் தவிர ஏனையவற்றிற்கு தயாராகும். நான் நினைக்கிறேன் போன முறை இல்ல, அதுக்கு முறை மறுமை நிகழ்வு சம்பந்தமா வந்துச்சு, நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு. அப்ப நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், மறுமை நாளின் அடையாளம், மறுமை சாத்தியம் என்பதற்கான ஆதாரம் அல்லது நியாயம், மறுமை நாள பயன், இப்படி இருக்குது. சரியா? இந்த பகுதிகளை கொஞ்சம் நீங்க கூட கவனம் செலுத்தணும். சரியாமா? மறுமை நாளின் அடையாளம், மறுமை சாத்தியம் என்பதற்கான நியாயம், பயன்கள் கொஞ்சம் லைட்டா நோட் பண்ணி கொள்ளும். சரியா? நாங்க அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துட்டு அதுக்கு பிறகு வடிச்சிடும். சரியாமா? இதுகள் எல்லாம் வரலாம் என்று அனுபவத்துல நம்ம சொல்லுவோம். சரியாமா? அடுத்தது அக்கீதாவோடு தொடர்பா. நான் சொன்ன 2வது யூனிட் 3 பகுதிகளை உள்ளடக்கி. ஆனா அக்கீதாவோடு தொடர்பா போன முறை வரல. ஆனா அதுக்கு முறை முஹ்தஸிலாவும் ஷியாவும் வந்துச்சு. அதனால நீங்க குழு உருவானமைக்கான காரணம் ஒரு பகுதி இருக்குது. அக்கீதாட குழு உருவானமைக்கான காரணம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் விரிவு, அந்நிய கலாச்சார தாக்கம், அரசியல் ரீதியான பிளவுகள், ஆராய தடை செய்யப்பட்ட விடயங்களை அளவு கடந்து ஆராய்ந்தவை, அப்படி கொஞ்சம் நீக்கித்தானே. ரைட். அக்கீதாவோட குழு உருவானத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்குது. முஸ்லிம்கள் ஒற்றுமை இல்லாம போச்சு, அக்கீதாவோட தூய்மை சீர்கெட்டு போச்சு. அப்படி ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரெடி ஆகும். அடுத்தது குறிப்பா நீங்க பார்க்கணும், ஹவாரிஜ் வஹதத்துல் வஜூத். சரியாமா? இந்த ஹவாரிஜ் அக்கீதாவுக்கு முரணான குழுக்களை, இந்த ஹவாரிஜ் என்ற குழுவையும் வஹதத்துல் வஜூத் என்ற குழுவையும் கொஞ்சம் கூட பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா இது வரல, இந்த 2ம் வரல, வரலாம். ஓகே, இது வந்துட்டு முஹ்தஸிலாவும் ஷியாவும் வந்துட்டு. சரியாமா? ரைட். அடுத்ததுமா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் அக்கீதான்னு ஒரு பகுதி. சரியா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் அக்கீதான்னு ஒரு பகுதி இருக்குது. அதுல இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஓரளவு நான் உங்களுக்கு லேசா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கான வழிகாட்டல் தான் இது. சரிதானே? ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். சரியா? அடுத்த பகுதி கொஸ்டின் நம்பர் 2, 2வது கேள்வி. சரியாமா? 2வது கேள்வி எப்படி வந்துச்சு போன வருஷம்? ஹிஜ்ரத் மேற்கொண்ட 2 பிரதேசம். நபி அவங்க சஹாபாக்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்ட 2 பிரதேசத்தை குறிப்பிடுங்க. ஒண்ணு அபிசீனியா, இன்னொன்னு மதீனா. ஓகே, அடுத்த கேள்விகளை பாருங்க.
நஸ்கின் வகைகள் 4. நாசி மன்சூர் அல் குர்ஆனோடு தொடர்பானது. ஹதீஸ் தொகுப்பு நபியின் காலம். கேள்வி வந்து நபீட காலத்துல எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு 2 கேட்டு வந்துச்சு. ஹதீஸின் துணை கலைகள், போலி ஹதீஸின் உண்மையான ஹதீஸை கண்டுபிடிக்க எடுத்த நடவடிக்கையில அந்த அஸ்மா ரிஜால், இல்முல் ஜரஹ் வ தஅதீல், உசூல் ஹதீஸ், அந்த துணை கலைகள் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்துச்சு. ஓகேமா, இதுதான் போன முறை வந்தது. இப்ப இதை வச்சு நாங்க பார்ப்போம் என்ன விஷயம்டா. அல் குர்ஆன் ஹதீஸ் என்ற தலைப்பை மையமாக வைத்து வினா எடுக்கப்பட்டுள்ளது. அந்த கேள்வியை வச்சு நாங்க சில முடிவுகளுக்கு வரோம். சரியா? என்னம்மா, அல் குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ கேள்வி கொஞ்சம் வந்திருக்குது. நஸ்கின் வகைகள், மரணம், எழுத்து, நடைமுறை, நவீன காலத்துல ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட ஒழுங்கு, துணை கலைகள். சரியா? அப்ப கூட 50% மேற்பட்ட கேள்வி ஹதீஸ் கலையிலிருந்து வந்திருக்குது. அவ இந்த முறை ஹதீஸ் கலையில குறைவாக வரலாம் அல்லது விடுபடலாம். சரிதானமா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு பார்க்க போறோம் இம்முறை. இதுதான் முக்கியம். சரியா? இம்முறை என்ன பகுதிகள்ல ரெடி ஆகலாம்? அல் குர்ஆன் ஃபுல்லா ரெடி ஆகுங்க. துணை மூலாதாரம். சரியா? சுன்னாவின் முக்கியத்துவம் என்ற ஒரு பகுதி இது. மௌலுவான ஹதீஸில் இமாம்களது வரலாறு, ஹதீஸின் வகைகள். கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இது அந்த துணை மூலாதாரங்க நான் இதுல போட்டிக்கிறேன். அல் குர்ஆன் மெயின், அதுக்கு பிறகு துணை மூலாதாரம், அதுக்கு பிறகுதான் சான்ஸ் இருந்தா சுன்னாட முக்கியத்துவம், அதுல மௌலுவான ஹதீஸும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இமாம்களோட வரலாறு 2 ஹதீஸ் துறை இமாம்களோட வரலாறு நாங்க பார்ப்போம். பின்னால் நான் போட்டிக்கிறேன் ஹதீஸின் வகைகள். இப்போக்கு நீங்க நோவலா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேமா? ரைட். அப்ப இது அடுத்த விஷயம். இதுக்கு பிறகு 3வது கேள்விக்கு போறோம். சரியா? உங்களோட எக்ஸாம்ல வந்த 3வது கேள்வி. சரியா? அதாவது எக்ஸாம் பேப்பர்ல வந்த 3வது கேள்வியை பாருங்க. கடன் பத விளக்கம். கடன் என்றா என்னன்னு கேட்டு வந்துச்சு. சரியாமா? ரைட். பைத்துல் மால் நிதியம், உமருடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட பைத்துல் மால் நிதியத்துடைய செயற்பாடு. அடுத்தது சமகால பொருளாதார பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வு. ஓகே. அதுபோல தஅமீன் பற்றிய விளக்கம், காப்புறுதி பற்றிய விளக்கம். அப்ப இது அப்படியே ஒரே பார்வையில நீங்க சொன்னா, அதாவது முஆமலாத்தோடு தொடர்பான செக்ஷன்ல இருந்து கேள்வி வந்திருக்குது. செகண்ட் பார்ட்ல உள்ள, அதாவது 7வது தலை முஆமலா, வியாபார பொருட்கள் வாங்க, அதோடு சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கிறத நாங்க பார்க்கணும். ஓகே, சரி. அப்ப நாங்க அடுத்த ஸ்டெப் இதை வச்சு நாங்க அடுத்த இந்த முறை எந்த பகுதிகளுக்கு தயாராகணும் என்ற பகுதிக்கு வாங்க. சரியாமா? ரைட். அப்ப அந்த வகையில இந்த முறை சில விஷயங்களை நான் போட்டிக்கிறேன். சரியா? பொருளாதாரத்துல சிறப்பம்சம், கோட்பாட்டு ரீதியான அடிப்படைகள், நடைமுறை சார்ந்த அடிப்படைகள், கைத்தொழில், சேவை தொழில், விவசாயம், அனுமதிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விடயங்கள், அஹ்லாக்கியத்து முஆமலாத். பொதுவா நான் முஆமலாத் என்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு சொல்றது ஃபுல்லா ரெடி ஆகும். போன முறை வந்தத்தை விட்டுட்டு ஃபுல்லா ரெடி ஆகுங்கன்னு தான் சொல்லுது. சரியா? ஏன்னா அது கொஞ்சம் கூட வாரது. அதே போல கீழே போட்டிக்கிறேன் பாருங்க. வறுமை ஒழிப்பு சதகாவின் சிறப்பு 2022 எக்ஸாமுக்கு வந்துட்டு. சரியா? அப்ப நீங்க இந்த வறுமை ஒழிப்பு சதகாவின் சிறப்பு பத்தி பெரும்பாலும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? வறுமை ஒழிப்பு சதகாவின் சிறப்பு உங்களுக்கு சாய்ஸ்ல விடலாம். இது 2022ஆம் ஆண்டு வந்து தானே இதுமா, அதால கொஞ்சம் நாங்க அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க அழகா பார்த்து ரெடி ஆகுங்க, நோட் எடுத்து கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே. நான் சொல்லித்தர விஷயங்கள் சரியா படிக்கிற ஆட்களுக்கு மாஷா அல்லாஹ் சரியா போய் சேரும். ஓகே. இப்ப கடைசி நேரத்தில் இருக்கிறதால முழு பாடப்பரப்பும் தெளிவோட இருப்பீங்க. அதாவது இது உங்களுக்கு லேசாய். சரியாமா? ரைட். இப்ப அடுத்தது 4வது கேள்வி. 4 கடமைகளை விளக்கம். நீங்க ஷோர்ட்டா போட்டுக்கிறேன். இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜில 4 கடமைகளை விளங்கப்படுத்தணும். சரியாமா? 10 மார்க்ஸ். அதுக்கு பிறகு மகாஷிது ஷரியாட படிநிலை ஒன்றை விளங்கப்படுத்துது. லரூரியா, ஹாஜியா, தஹ்சீனியாத்துல விளங்கப்படுத்துது. ரைட். இப்ப இது ரெண்டும் துணை மூலாதாரம் என்ற செக்ஷன்லேயும் கேள்வி வந்திருக்குது, இபாதா என்ற செக்ஷன்லேயும் கேள்வி வந்தது. அதாவது 4வது யூனிட் 5வது யூனிட் ரெண்டுலையும் கலந்து ஒரு கேள்வி போட்டிருக்கோம். இது போன முறை வந்து கேள்வி. சரிதானே? இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். சரியா? ரைட்.
இபாதா பொதுவாக தயாராகும். இபாதாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், அதுலயும் ஜகாத், நோன்பு இந்த ரெண்டு தலைப்பை நீங்க கொஞ்சம் கூட ரெடி ஆகுங்க. அதே போல சில நேரங்கள்ல அல் ஹஜ்ஜையும் நாங்க மறக்க முடியாது. சரிதானே? ரைட். இது ரெண்டு தான் கூட நீங்க கவனிக்க வேண்டியது. ஹஜ்ஜோட பகுதி நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுங்க. இபாதத் ரெடி ஆகுறது லேசு. சரியா? அதே போல இங்க போட்டிக்கலாம். அந்த வந்த கேள்வியோட ஒழுங்குல கவாயிதுல் ஃபிக்ஹியாவும் மகாஷிது ஷரியாவும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? கவாயிதுல் ஃபிக்ஹியா, மகாஷிது ஷரியா அந்த ரெண்டும் இன்னொரு பகுதி அதுல. ஆகவே இந்த ரெண்டு பகுதியையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. இவைகளுக்குள்ளேயும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. சரியாமா? ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். சரியா? ரைட். அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் முனாகஹாத், திருமண குடும்ப வாழ்வோடு தொடர்பான பகுதியில கேள்வி வந்து. சரிதானே? இங்க பாருங்க, திருமணத்தின் முக்கியத்துவம், திருமணத்துல தவிர்க்க வேண்டிய விஷயம். டபுள் கேள்வி வார ஸ்டைல் ஒன்றும் போன முறை நாங்க பார்த்துக்கிறோம். வாரிசின் முக்கியத்துவம், சமூக நடைமுறையில் கேள்வி. ஆகவே திருமணத்துல வந்த கேள்வி தான் இது. ஆகவே நாங்க இந்த முறை என்னத்தை எதிர்பார்க்கலாம் என்ற பகுதிக்குள்ள வாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திருமண முன்னாயத்தம், அர்கானுனிகா, விவாகரத்து, இதை கொஞ்சம் கூட ஊண்டி நீங்க பார்க்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த விவாகரத்துன்னு சொல்ற பகுதி. சரியா? விவாகரத்து ஒரு பகுதி இது. அதை பாருங்க. பலதார மனம், பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமைகள், உடை, வீடு. சரியா? உணவு என்ற ஒரு தலைப்பு வந்துட்டு, அதால நீங்க உணவு பார்க்க தேவையில்ல, உடையையும் வீட்டையும் ரெடி ஆகலாம். சரியா? உணவையும் வீட்டையும் நீங்க ரெடி ஆகிறதுக்கு பாருங்க. சரிதானே? ரைட். அப்ப அந்த பகுதியில நீங்க அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டி இருக்குது. சரிதானே? ரைட். அப்ப நாங்க இந்த உணவு என்ற பகுதியை விட்டுட்டு உடை, வீடு என்ற பகுதியை நீங்க தயாராகுங்க. சரிதானே? ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். மெதுவா பார்த்துட்டு போவோம். சரியா? ரைட். இப்ப அடுத்த பகுதி தான் ஆறாவது கேள்வி. சரியா? ஆறாவது கேள்வி சமய நல்லிணக்கம். சரியா? சமய நல்லிணக்கம் 10 மார்க்ஸுக்கு வந்துச்சு. வரலாற்றில் நிகழ்ந்த நடைமுறை சம்பவம், அந்த சமய நல்லிணக்கத்தோடு தொடர்பா நபீட வரலாற்றுல நடந்த சில உதாரணங்களை கேட்டு எழுத வந்துச்சு. அப்ப சுருக்கம் சமூக வாழ்வோடு தொடர்பான வினாக்கள். கட்டாயமா எக்ஸாமுக்கு போறவங்களோட கையில போன முறை நடந்த எக்ஸாம் பார்ட் 2 பேப்பர் இருக்கும், ஷுவரா இருக்கும். சரியா? அப்பதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு லேசா படிக்கலாம். அந்த கேள்விகளை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு. சரியா? ரைட். அப்ப சமூக வாழ்வோடு தொடர்பான வினாக்கள் என்ற பகுதியை நீங்க ரெடி ஆகும். அந்த பகுதியில தான் இந்த ரெண்டு கேள்வி வந்திருக்குது. இது இல்லாம நாங்க எது ரெடி ஆகணும் என்றதை நாங்க இப்ப பார்க்கலாம். சரியா? ரைட். இப்ப இதுல இந்த போட்டி. சரியா? மஸ்ஜிதின் பங்களிப்பு, இஸ்லாமிய சமூகத்தின் சிறப்புகள், குற்றம் தண்டனை, மனித உரிமை அல்லது பெண்ணுரிமையும் போடலாம். சரியா? இதுதான் சமூக வாழ்வுல நீங்க ரெடியாக வேண்டிய சில தலைப்பு. ஓகே, இதுல நீ என்னென்ன மாதிரி கேள்வி வரும்ன்றது அடுத்த ஸ்டெப்ல நாங்க யோசிப்போம். இப்ப நீங்க தலைப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தலைப்புக்குள்ள கேள்வி வந்தா எனக்கு செய்யணுமா, நான் தயாரா, அந்த பகுதியை நீங்க யோசிக்கணும். சரியாமா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரியா? ரைட். அடுத்தது, அதாவது அந்த கேள்வி வந்ததால 7வது கேள்வி. சரியா? 7வது கேள்விக்கு போறோம். வரலாறோடு தொடர்பான ஒரு கேள்வி. என்னது? இலங்கை முஸ்லிம்கள் வரலாறு. ஷோர்ட்டா போட்டிக்கிறேன். இலங்கைக்கு முஸ்லிம்கள் வந்த வரலாறு, பொருளாதார துறைக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணிகள். 10 மார்க்ஸுக்கு வந்து. சரிதானே? ரைட். அப்போ வரலாறோடு தொடர்பா கேள்வி வந்திருக்குது. அப்ப நாங்க இந்த முறை என்ன செய்யலாம்? இம்முறை நபி அவங்களோட வரலாறோடு தொடர்பா கேள்வி வரலாம். ஏன்னா இலங்கைக்கு இஸ்லாம் வந்த வரலாறு தானே வந்திருக்குது. இந்த முறை ஜாஹிலியா காலம், உடன்படிக்கைகள், காஃபிர்களது எதிர்ப்பு நடவடிக்கைகள், இப்படியான சில பகுதியை நீங்க ரெடி ஆகும். சரியா? ரைட். அடுத்தது 8வது கேள்வி சிறு குறிப்புக்கான ஒரு கேள்வி. சரியா? சிறு குறிப்புக்கான ஒரு கேள்வி. அந்த சிறு குறிப்புல கதுபுன் நுபுவத், பைத்துல் முகத்தஸ், சமூக நீதி, வஹப் இப்னு அபி ஹப்சான்னு வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியும் சிறு குறிப்பு கேள்வி
எல்லா பாடப்பரப்பிலிருந்தும் எடுக்கலாம். ஒரு அலகிலிருந்து மட்டும் வராது. கத்துபுல் நுபுவா நபித்துவம், சரியா, பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜித்ல பங்கு, சமூக நீதி, சமூக வாழ்வு, வஹாபிபின் அபி அப்சா வரலாறு, அவை சிறு குறிப்பு வித்தியாசமான தலைப்புகள்ல கேள்விகள் எடுக்கலாம். நல்லா செய்ய ஏழுமா இருந்தா இதை நீங்க தொடலாம். சரியா, ரைட். இப்ப நாங்க அது இல்லாம முக்கியமா கதைக்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் பகுதி இது, ஆன்மீக வாழ்வு. சரியா, ஆன்மீக வாழ்வை பொறுத்த வரைக்குமா, இந்த ஆன்மீக வாழ்வுல 2023ஆம் ஆண்டும் கேள்வி வரல, 2022ஆம் ஆண்டும் கேள்வி வரல, எக்ஸாமுக்கு வரல. சரியா, அப்ப இதுல எதிர்பார்க்கலாம், ஆன்மீக வாழ்வுல எதிர்பார்க்கலாம். நிறைய சேர்மார்கள் அவங்களோட சாய்ஸ்ல நாங்க பாக்குறோம், இந்த ஆன்மீக வாழ்வை கூட படிக்குமாறு சொல்லிக்கிறாங்க. எல்லாரோட கெஸிங்கும் அது போன முறையும் கொடுத்தா வரல. சரியா, அடுத்தது மாமலாத்தா ஏற்கனவே சொல்லிட்டேன், மாமலாத்துல போன முறை வந்ததை விட்டுட்டு வெளியாகுங்க. ரைட். அடுத்தது இது கொஞ்சம் பாருங்க, இது வரவே இல்லை. அதாவது இஸ்லாத்தின் சிறப்பம்சம், பிரபஞ்ச மனித வாழ்வு, கிலாஃபத், இபாதத், இமாரத், முதலாவது யூனிட். சரியா, முதலாவது யூனிட்ல ஒரு கேள்வி இந்த முறை ஃபுல் கேள்வி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. இஸ்லாத்தின் சிறப்பம்சம், பிரபஞ்சம், மனித வாழ்வு, கிலாஃபத், இபாதத், இமாரத்னு சொல்லுங்க. சரியா, ரைட். இப்ப கொஞ்சம் பாருங்க, அனலைசிங் பண்ணிக்கிறோம். சரியா, அதாவது 10 யூனிட்லயும் கேள்விகள் எத்தனை மார்க்ஸுக்கு வந்திருக்குன்னு கீழே போட்டிக்கிறேன். சரியா, கொஞ்சம் நீங்க அவதானிங்க, நான் நோட் பண்றேன். இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு யூனிட் 1 முதலாவது யூனிட். சரி, அதுல 2 மார்க்ஸுக்கு கேள்வி வந்தது. அதாவது இஸ்லாத்தில் சிறப்பம்சம், கிலாஃபத், இபாதத், இமாரத். அப்ப இதை கொஞ்சம் கூட எங்களுக்கு கவனம் செலுத்தலாம். 2வது யூனிட்ல 23 மார்க்ஸுக்கு கேள்வி வந்து, ஏன்னா 2வது யூனிட்ல பாடப்பரப்பு கூட 3 உடைக்கலாம், அதனால அதுல கூட வந்தீங்க. சரியா, அதாவது 3வது யூனிட் குர்ஆன் ஹதீஸ், அதுல 18 மார்க்ஸுக்கு கேள்வி வந்தீங்க. சரியா, 4வது யூனிட் துணை மூலாதாரம், துணை மூலாதாரத்துல 10 மார்க்ஸுக்கு கேள்வி வந்தீங்க. சரியா, அப்ப இத கொஞ்சம் நாங்க இன்னும் கொஞ்சம் கவனிக்கலாம். சரியா, இது 2 மார்க்ஸ், இது 10 மார்க்ஸ். சரியா, அப்ப இதுலயே கொஞ்சம் கூட கேள்வி வரலாம். அடுத்தது இபாதாலையும் 10 மார்க்ஸ் வந்திருக்குது. இபாதாலையும் எப்படியும் கேள்வி நாங்க ரெடி பண்ணதான் வேணும். சரி, ஆன்மீக வாழ்வுல வரவே இல்லை. அவருடைய ஆன்மீக வாழ்வுல எங்களுக்கு கொஞ்சம் ஷுவா பண்ணலாம், இந்த முறை கேள்விகள் நிறைய வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்தது முஆமலாத்துல 20 மார்க்ஸுக்கு வந்திருக்குது. முஆமலாத்துல எப்படியும் ஒரு 20க்கோ 10க்கோ 15க்கோ வந்துடும், அது நாங்க ரெடி ஆகணும். சரியா, முனாக்கஹாத்துல 20 மார்க்ஸுக்கு வந்திருக்குது, அதையும் நாங்க ரெடி ஆகணும், அதிலே வந்துடும். சரியா, சமூக வாழ்வுல 30 மார்க்ஸுக்கு கேள்வி போட்டிக்கிறாங்க போன முறை. அப்ப இது கொஞ்சம் 20 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸுக்கு குறையலாம். சரியா, ஆனா கடைசி வரலாறோடு தொடர்பான பகுதியில 27 மார்க்ஸுக்கு கேள்வி எடுத்துக்கிறாங்க. நல்லா பாருங்க, வரலாறோடு தொடர்பான பகுதியில 27 மார்க்ஸுக்கு கேள்விகள் வந்திருக்கு. கூட்டி பார்த்தா 160 மார்க்ஸ் வரும். அதாவது மொத்தம் 8 கேள்வி தானே, 20 தர 8 160. சரியா, அப்ப கொஞ்சம் உங்களுக்கே ஒரு பார்வை விளங்குது. இதை பார்த்தா எந்த பகுதிக்கு கூட அழுத்தம் கொடுத்தீங்கன்னா, இதுல வல்லமையா வார சில பகுதிகளுக்கு அதுல ஆகும். சரியா, மற்றதுகள் தான் உடுப்படும். அந்த வகையில தான் இந்த முதலாவது யூனிட், அது மாதிரி 4வது யூனிட், அதுகள் எல்லாம் கொஞ்சம் கூட இந்த முறை கவனம் செலுத்தலாம். துணை மூலாதாரங்கள், இஸ்லாத்துல சிறப்பம்சம் உள்ள பகுதிகள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டலை தான் நான் தாரனே தவிர இப்படித்தான் கேள்வி வரும்னு எனக்கு சொல்லல. இதை வச்சு நீங்க ரெடி ஆகலாம். ஓகே, சரி. அப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போகிறோம். இதுல ஒட்டு மொத்தமா பார்த்தா, அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா 12ஆம் ஆண்டுல, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல, ஓகே சரி சரியா, இதுல நாங்க பார்த்தா விளங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல தரம் 12ல 40% மார்க்ஸுக்கு கேள்வி வந்தீங்க. சரியா, தரம் 13ல 60% மார்க்ஸுக்கு. அப்ப தரம் 13ல தான் கூடையும், தரம் 12ல குறைவு போட முடியும். சரியா, 12ஆம் ஆண்டுல 63 மார்க்ஸுக்கு 40% கேள்வி வந்திருக்குது. 13ஆம் ஆண்டுல
97 மார்க்ஸுக்கு 60 வீதமான கேள்விகள் வந்தீங்க. எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமா தான் வரும். சரியா? அப்ப 12ஆம் ஆண்டுல குறைச்சியும் 13ஆம் ஆண்டுல கூட்டியும் போன முறை வந்தீங்க. உங்களுக்கு இது மாத்தமா வரலாம். சரியா? ரைட், பார்ப்போம் என்ன. அடுத்தது 2022. சரியா? அதை நான் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறேன். போன வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் பாருங்க. போன வருஷத்துக்கு வருஷத்தை நாங்க பாக்குற நேரம் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான், இந்த யூனிட் 1ல ஒரு கேள்வியுமே வந்து போன வருஷம் 2 மார்க்ஸுக்கு தான் வந்துச்சு. அதனால இதுல கொஞ்சம் நாங்க ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். சரியா? யூனிட் 2ல 40 மார்க்ஸுக்கு கேள்வி வந்து. சரியா? அப்ப போன முறையை விட கூடுதலா அதுக்கு முறை அதுல வந்தீங்க. ஏன்னா அதுல 3 பாடப்பரப்புன்னு சொன்னேன். சரியா? யூனிட் 3ல 25 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல கூட கவனம் செலுத்தப்பட்டீங்க. உங்களுக்கு பார்த்தா வேணும். சரியா? 25 மார்க்ஸ். யூனிட் 4ல 15 மார்க்ஸுக்கு வந்தீங்க. யூனிட் 5ல 20 மார்க்ஸ். அப்ப கிட்டத்தட்ட 40, 65, 70, 80, 90, 100. கொஞ்சம் பாருங்க நீங்க. சரியா? அப்படியான பகுதிகள்ல கேள்வி வந்தீங்க. அங்கால பாருங்க, ஆன்மீக வாழ்வு வந்தே இல்லை. நான் சொன்னேன் ஆன்மீக வாழ்வு கூட ரெடி ஆகணும்னு சொல்லி. மாமலாத்துல 10 மார்க்ஸ், முனாக்கஹாத்துக்கு 20 மார்க்ஸ் வந்தீங்க. ஆனா சமூக வாழ்வுல குறைச்சிக்கிறாங்க. சமூக வாழ்வுல 2 மார்க்ஸுக்கு தான் வந்தீங்க. அப்ப கூடுபட்டீங்க. சரியா? ஆனா வரலாறுல 28 மார்க்ஸுக்கு கேள்வி வந்து. சரியா? ரைட். அப்ப இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறேங்க. கீழே நான் போட்டிக்கிறேன். நீங்க அவதானிங்க. 12ஆம் ஆண்டுல 100 மார்க்ஸுக்கு கேள்வி வந்தீங்க. 13ஆம் ஆண்டுல 40 மார்க்ஸுக்கு கேள்வி வந்தீங்க. அதாவது 60 மார்க்ஸ். அப்ப போன முறைக்கு முறை 12ஆம் ஆண்டுல இருந்து கூட வந்தீங்க 60 வீதம். போன முறை 13ஆம் ஆண்டுல இருந்து கூட வந்தீங்க 60 வீதம். சரியா? அப்ப இந்த முறை கொஞ்சம் பார்ப்போம், நான் போடுறேன். சரியா? ஆகவே இது ரெண்டையும் ஒரே மிக போட்டிக்கிறேன். சரியா? ரெண்டு வருஷத்துலயும் வந்த கேள்விகளை ஒரே பார்வையில போட்டிக்கிறேன். பாருங்க எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தப்பட்டிக்குது. சரியா? இது 20 முனாக்கஹாத்துல 20 அப்படியே வந்திக்குது. அவை முனாக்கஹாத்துல ஃபுல்லா ரெடி ஆகும். சரியா? முனாக்கஹாத்துன்றது பெரும்பாலும் எதிர்பார்க்கிற தலைப்பு. இந்த எங்க முனாக்கஹாத்துல 20 மார்க்ஸுக்கு 2 வருஷமும் வந்திக்குது. இங்கே 20 வந்திக்குது, இங்கே 20 வந்திக்குது. சரியா? இது 27, 28 கொஞ்சம் பாத்துக்கோங்க. 23, 40. சரி, 2வது யூனிட். சரியா? இங்க 20, 10. சரியா? அது மாதிரி இங்க 18, 25. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். சரியா? இங்க 20, 10. இதுல கூட போக்கஸ் பண்ணிக்கிறது. அப்ப நான் இப்ப சொல்ல வர என்னன்னா, அதே போல பாருங்க, இதுல பார்த்தா விளங்கும். கூடுதலா 13ஆம் ஆண்டு டார்கெட் பண்ணப்பட்டிருக்குது. சரியா? 13ஆம் ஆண்டு. இங்கால 12ஆம் ஆண்டு டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? 12ஆம், அதாவது 5வது யூனிட்டுக்கு இங்காலம். சரியா? அப்ப சொல்ல வந்தது 12ஆம் ஆண்டு போன வருஷத்துக்கு வருஷம், அதுக்கு பிறகு 13ஆம் ஆண்டு போன வருஷம். அவ இந்த வருஷமும் ஒரு 60 வீதம் 12ஆம் ஆண்டு கேள்விகள் வரலாம். அவை கூட கவனிக்கும். சும்மா கெஸிங்ல நாங்க எடுக்கிறோம். இதை வச்சு எடுக்கிறோம். சரியா? ரைட். கொஞ்சம் மைண்ட்ல போட்டு கொடுங்க, ரெடி ஆகுங்க. இது நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிடும். அடுத்தது அதுதான் போட்டிக்கலாம். சரியா? இத கொஞ்சம் பாருங்க. 2021ல 12ஆம் ஆண்டுல 32 வீதம். 13ஆம், அதாவது 2021ல 32 வீதம் 12ஆம் ஆண்டுல. 22ஆம் வருஷம் 62 வீதம். 23ஆம் வருஷம் 40 வீதம். 24வது வருஷம் 58 வீதம். சரியா? அப்ப உங்களுக்கு இதை பார்த்தாலே விளங்குது. அவங்க கேள்வி எடுக்கிற நேரம் கிட்டத்தட்ட இது ஒரு 40, இது 60, இது 40, இது 60. சரியா? ஆகவே 60 வீதம் 12ஆம் ஆண்டுல கேள்வி வரலாம் உங்களுக்கு. ரெடியா? சரியா? ரைட். அப்ப அதே போல இது 60, இது 40, இது 60, இது 40. சரியா? 40 வீதம் கேள்வி வரலாம் செகண்ட் இயர்ல. கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? இது கெஸிங்ல இத பகுப்பாய்வுன்றது இதுதான். இப்படித்தான் வரும் என்று சொல்லலாம். ஆனா வார ஒழுங்குல பார்த்தா அவங்களுக்கு இப்படி எடுக்கலாம், ஊகிக்கலாம். சரியா? அப்ப இந்த ஒழுங்குல பார்த்தா 12ஆம் ஆண்டுல 60 வீதமும் 13ஆம் ஆண்டுல 40 வீதமும் கேள்வி வரலாம், அல்லது கொஞ்சம் நெருக்கி வரலாம். சரியா?
அதாவது 55, 45 அப்படி வரலாம். எப்படியோ அது கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் கூடும், கொஞ்சம் தான் குறையும். அதையும் பார்த்துக்கணும். சரியா? சோ ஒரு அனலைசிங்க்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது இப்படி வந்து இது இப்படி வருவது என்றதுக்கு தான் நான் அதை சொன்னேன். சரிதானே? ரைட், ஓகே. இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. பகுப்பாய்வு செய்ய போகல எல்லா விஷயங்களையும் நாங்க பார்க்கறது நல்லது. ரைட். இப்ப இது கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இம்முறை 2000 வினா எடுக்க முடியுமான பாடப்பரப்புகள். சரியா? பாருங்க, நான் போட்டிக்கிறேன். முதலாவது யூனிட்ல 20 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி போட்டிக்கிறேன். சரி, இஸ்லாத்துல சிறப்பம்சம், பிரபஞ்சம், மனிதன், மனித வாழ்வு, அதுல இருந்து வரலாம்னு கொஞ்சம் கூட ஷோ பண்றோம் தானே. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். 20 மார்க்ஸ். ரைட். அதே போல ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நீங்க தானே, அதுல நான் ஒரு 10 மார்க்ஸுக்கு தான் கேள்வி போட்டிக்கிறேன். பார்ப்போம். சரியா? குர்ஆன் ஹதீஸ்ல 10 அல்லது 20 மார்க்ஸுக்கு கேள்வி வரலாம். அல் குர்ஆன்ல இருந்து 20 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா? ரைட். துணை மூலாதாரங்களை இந்த முறை 20 மார்க்ஸுக்கு போட்டிக்கிறேன். நீங்க கொஞ்சம் நல்லா ரெடி ஆகுங்க. இபாதால 20 மார்க்ஸுக்கு போட்டிக்கிறேன். ஆன்மீக வாழ்வுல 20 அல்லது 10 தான். உண்மையிலே 20 சிலாக்கள் 20 போட்டிக்கிறாங்க. நான் 20 அல்லது 10 போட்டிக்கிறேன். அதே போல மாமலாத்துல 10 மார்க்ஸ். அது சில நேரங்களில் 15, 20 மாறலாம். அதே போல முனாக்கஹாத்துல 20. முனாக்கஹாத்துல சொல்லிடா வரும் 20. பார்த்துக்கோங்க. சமூக வாழ்வுல 10 மார்க்ஸ் போட்டிக்கிறேன். சரியா? சமூக வாழ்வு சம்பந்தமான பகுதிக்கு ஒரு 10 மார்க்ஸ் போட்டிக்கிறேன். அதே போல நபி வரலாறு, இலங்கை முஸ்லிம் வரலாறுக்கு 20 மார்க்ஸ் போட்டிக்கிறேன். சரியா? அப்ப இதுதான் நான் போட்ட விஷயங்கள். அப்ப நீங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அப்ப ஒரே பார்வையில பார்த்தா இதுதான் இம்முறை 2024 வினாக்கள் எடுக்க முடியுமான பாடப்பரப்புகளும் புள்ளிகளின் அளவு. இவ்வளவு நேரம் பகுப்பாய்வு செஞ்சதுல சுருக்கத்தை தான் இதுல நான் போட்டிக்கிறேன். சரிதானே? கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் ஆயிக்கும், படிக்கிறதுக்கு லேஸ் ஆயிக்கும் என்றதுதான் இப்படி நான் உங்களுக்கு ஒரு பகுப்பாய்வு செஞ்சுக்கிறேன். ரைட். இப்ப நாங்க 2024 ஆண்டுக்கு எதிர்பார்க்க முடியுமான விடயங்கள் நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டா அது அப்படியே ஒட்டு மொத்தமா இன்னொரு பார்வையில நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். இதுல நான் கிட்டத்தட்ட ஒரு 12 தலைப்புகள் இதுல கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. தௌஹீத், பிரபஞ்சம், மனித வாழ்வு, கிலாஃபத், இபாதத், இமாரத், இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். சரியா? ஒன்னோ ரெண்டோ வரலாம். நான் அப்படி போட்டிக்கிறேன். சரியா? இஜ்மா, உருஃபு, மஸ்லஹா, இஸ்திஸ்ஹாப், துணை மூலாதாரங்கள் பார்த்துக்கிறேன். நோன்பு, ஜகாத். ஓகே. இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி, ஹதீஸ் இமாம், ஃபிக்ஹ் துறை இமாம். அல் குர்ஆன்ல போன வருஷம் வந்ததை விட்டுட்டு ரெடி ஆகணும். ஆன்மீக வாழ்வு ஃபுல்லா ரெடி ஆகுங்க. முனாக்கஹாத்துல விவாகரத்து, இத்தா, பலதாரமானது, இதுக்கு கூட கவனம் செலுத்துங்க. சரியா? விவாகரத்து, இத்தா, பலதாரமானதுக்கு கூட கவனம் செலுத்துங்க. முஆமலாத்துல போன முறை வந்ததை விட்டுட்டு இந்த முறை வந்ததை ஃபுல்லா பார்க்கணும். சரியா? உடை, வீடு, ஓகே. நபி வரலாறு, குற்றம், தண்டனை, பெண் உரிமை. சரியா? அங்க போட்டோம்னா மனித உரிமை, எங்களுக்கு பெண் உரிமைன்னு போட்டோம். சரியா? இது நான் நினைக்கிறேன், இது மாதிரி ஒவ்வொரு சேர்மாரும் படிப்பிக்கிற சேர்மார்கள் சில தலைப்புகளை சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு படிச்சு தந்த ஆக்களும் சொல்லிப்பாங்க. சரியா? இது ஏண்ட விளக்கம். சரியா? இது 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 மாதிரி நீங்க படிச்சுட்டு போனா சில நேரம் வரும், சில நேரம் வராம இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுப்படுத்த ஒன்றுமே படிக்கல சார், நான் எதை படிக்க கொஞ்சம் தலைப்பு தெரிவு செஞ்சுட்டாங்கன்னா இதுல இருந்து ஆரம்பிங்க. இந்த தலைப்பில இருந்து ஆரம்பிங்க. இது முடிய அடுத்த தலைப்புக்கு போகும். அப்படித்தான் சொல்லேருமே தவிர இதுதான் ஷுவரா வரும் என்று சொல்ல. அது நம்பி போய் ஏமாறுறது பெரிய அநியாயம். சரியா? ஆனா அனுபவத்துல நாங்க ஒரு பகுப்பாய்வு தானே செய்யறோம். அதனால இதுல சில விஷயங்கள் உண்மைகள் இருக்குது. அவை நாங்க ரெடி ஆகும். சரியா? ரைட். அடுத்தது இப்ப நான் உங்களுக்கு மறுக்க இதுல கொஞ்சம் சொல்றேன். தௌஹீதுன்னு வந்தா அதுக்குள்ள என்ன விஷயங்கள் எனக்கு தெரியணும், என்னென்ன பகுதியிலிருந்து கேள்வி வரலாம். தௌஹீதுல முக்கியத்துவம், தௌஹீதுல வகை, அல்லாஹ் தாத்தும் சிஃபாத்தும், தௌஹீதுல விலை, இப்படியான பகுதிகள் எல்லாத்துக்கும் எனக்கு செய்ய இயலுமா இருந்தா அந்த பாடம் சார் பார்த்துக்கோங்க, நோட் எடுத்துக்கொள்ளும். சரியாமா? ரைட். அடுத்தது பிரபஞ்சம், மனித வாழ்வு. இது அவங்களுக்கு அடிக்கடி சொன்னேன் முதலாவது யூனிட். இல்லையா? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களே சொல்லித்தான் இருக்கிறேன். பிரபஞ்சம், மனித வாழ்வுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிரபஞ்சம் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம், மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம், கிலாஃபத், இபாதத், இமாரத், இது எல்லா பாடசாலைகளையும் நல்லா படிப்பிக்கப்பட்ட ஒரு பகுதி. எல்லா புல்களும் செய்யும். அடுத்தது
துணை மூலாதாரம். சரியா? இதுலமா இஜ்மா, உருஃபு, மஸ்லஹா, இஸ்திஸ்ஹாப்னு கொஞ்சம் நான் போட்டிக்கிறேன். பதவிளக்கம், ஆதாரம், ஏற்பவர்களது நியாயம், மறுப்பவர்களது நியாயம், அதோட வகை, அதோட பயன். ஓகே, ரைட். அடுத்தது இபாதா, வணக்க வழிபாடுகள் சொல்லி இதை சொல்லுவோம் இல்லையா? நோன்பும் ஜக்காத்தையும் கொடுத்திருக்கிறான். முக்கியத்துவம், பயன், பர்லு, சுன்னத்து, ஷர்த்துகள். அடுத்து இதோட சேர்த்து ஹஜ்ஜையும் வேணும்னா சேர்த்து கொள்ளுங்கன்னு நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறேன். சரியா? அப்ப இந்த தலைப்போட நீங்க ஹஜ் என்ற பகுதியையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க சொல்லி எனக்கு சொல்லலாம். சரியா? இது மட்டும் படிச்சுட்டு போயிட்டு அப்ப கொஞ்சம் கூட படிச்சுட்டு போறது எங்களுக்கு நல்லது. ஆகவே அந்த பகுதியையும் நீங்க பாருங்க. அடுத்தது இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபி என்று ஒரு ஆளை நான் சேர்த்துக்கொண்டால் ஹதீஸ் துறை இமாம்கள் 2, ஃபிக்ஹ் துறை இமாம்கள் ஒரு ஆள். இவங்களோட வரலாறு, தோற்ற வளர்ச்சி, அந்த ஹதீஸ் துறைக்கு ஃபிக்ஹ் துறைக்கு ஆற்றிய பங்களிப்பு சம்பந்தமா கொஞ்சம் ரெடி ஆகுங்க. இது வராமே ஒட்டிக்குது, வரவும் மேலும். ஆக ரெடி ஆகுங்க. சரியா? அகமது இப்னு ஹம்பல் நான் நினைக்கிறேன் போன முறைக்கு முறை வந்துச்சா? ஓகே, ரைட். அடுத்தது குர்ஆன் ஹதீஸ். இதுல நான் மெயினா குர்ஆனைத்தான் ஃபோக்கஸ் பண்றேன், ஹதீஸையும் போட்டிக்கிறேன். குர்ஆன் அருளப்படல், தொகுக்கப்படல், குர்ஆன சிறப்பு, குர்ஆன மைய கருத்து, குர்ஆனை அணுகுமுறை, குர்ஆன் மீது எமது கடமைன்னு சொல்லுவாங்களே, ரைட். அல் குர்ஆன் அற்புதம், அவ்வளவுதான் இதுல மெயின். ஹதீஸ்ட பதவிளக்கம், சுன்னாட முக்கியத்துவம் ஒரு பகுதியையும் போட்டிக்கிறேன். போலி ஹதீஸ் சம்பந்தமான விஷயங்களும் அதுல வரும். சட்ட மூலாதாரம் என்ற வகையில் சுன்னா. இதை கொஞ்சம் செகண்டா வச்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மேல உள்ள பகுதியை பார்த்து கொடுங்க. இதுக்கு 20 மார்க்ஸ் கேள்வி வரலாம்னு நான் போட்டிருக்கேன். சரியா? பாப்போம், வந்த பிறகு பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்தது ஆன்மீக வாழ்வு. இதை நிறைய பேர் ஷோ பண்றாங்க, நிறைய பேப்பர்ஸ்ல வந்து கொண்டிருக்குது. சரியா? ஆன்மீக வாழ்வின் முக்கியத்துவம், ஆன்மீகத்தை வளர்த்திடும் பண்புகள், பாதித்திடும் பண்புகள், தஸவுஃப் கலை. நல்லா பார்த்து கொடுங்க. சில நேரம் இது விடுபடலாம், ஆனா 2 வருஷமே கொஞ்சம் சரி வராம இருந்ததால இதுல நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க, வரலாம். ஆகவே நீங்க உங்களோட முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தலைப்புல முக்கியமான ஒரு தலைப்பு தான் செகண்ட் இயர்ல வர ஃபெஸ்ட் பாடம் ஆன்மீக வாழ்வு. தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற பகுதியையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டா சரி. ரைட். அடுத்தது முனாகஹாத். சரியா? விவாகம். இதுல திருமணத்தின் முக்கியத்துவம், இது 20 மார்க்ஸுக்கு வரும். திருமணத்தின் நோக்கம், அர்கானு நிக்காஹ், விவாகரத்தின் வகை. விவாகரத்து கொஞ்சம் கூட கவனம் செலுத்தும். சரியா? விவாகரத்துல வகை சம்பந்தமான பகுதியை கொஞ்சம் கூட பார்த்து கொள்ளுங்க. ரைட். 20 மார்க்ஸுக்கு வந்த ஒரு கேள்வி, வர ஏழுமான ஒரு கேள்வி. ஓகே, ரைட். அடுத்தது உடை வீடு. இது அடிக்கடி பழமையா வருது. உணவு, உடை, வீடுன்னு 3 இருக்குது. உணவு வந்தா உடை அல்லது வீடு வரும். சரியா? சில நேரங்களில் வராமே விடலாம். இதுக்கு நாங்க ரெடி ஆகிக்கணும். இது கொஞ்சம் நோட்ஸ் தான் இருக்குது. உடை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம், வீடு பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம். சரியாமா? ரைட். அடுத்தது சரியா, நபி அவங்கள வரலாறோடு தொடர்பான பகுதி. இந்த பகுதியிலிருந்து கேள்வி வரலாம் என்று இந்த முறை எதிர்பார்க்கிறேன். ஜாஹிலியா காலம், நபி அவங்களோட சிறு பிராயத்துடன் தொடர்பான நிகழ்வு, இதயம் பிளக்கப்படல், ஹஜருல் அஸ்வத் கல் வைத்தல், ஹர்புல் ஃபிஜார், ஹில்ஃபுல் ஃபுலூல், மக்கா கால தௌவா செயற்பாடு, உடன்படிக்கைகள், ஹிஜ்ரத் நிகழ்வு, ஹஜ்ஜத்துல் விதா. நபியில வரலாறு தொடர்பான இவ்வளவு பகுதிகளையாவது கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இல்லாட்டி கொஞ்சம் தேடுங்க, இதுக்கான நோட்ஸ் எல்லாம் தேடுங்க, சேர்மாட்ட கேளுங்க. சரியா? அப்ப உங்களுக்கு நல்லா. ரைட். அடுத்ததுமா முஆமலாத். முஆமலாத்தை நான் பொதுவா சொல்றது ஃபுல்லா ரெடியாக இருந்தாலும் இஸ்லாமிய பொருளாதாரத்துல அடிப்படை, இஸ்லாமிய பொருளாதாரத்துல சிறப்பம்சம், உழைப்புட முக்கியத்துவம், அனுமதிக்கப்பட்ட வர்த்தக முறை, வர்த்தகத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்கள் கொஞ்சம் மீக்கி. சரியா? இந்த தலைப்புகளை கொஞ்சம் நீங்க கூட கவனம் செலுத்துங்க. ஓகே, ரைட். அது சேவை தொழில், கைத்தொழில் சம்பந்தம். பொதுவா மாமலாத்த ஃபுல்லா ரெடியாகத்தான் நான் சொல்றேன். ரைட். அடுத்தது கடைசி குற்றம், தண்டனை, பெண்ணுரிமைன்னு ஒன்று கொடுத்தீங்க. சரியா? குற்றம், தண்டனை, பெண்ணுரிமை, வரைவிலக்கண முக்கிய குற்றங்களும் தண்டனைகளும், தண்டனையிட நோக்கம், தண்டனை கொடுக்கும் கவனத்தில் கொள்ளும் விஷயம், இஸ்லாமிய தண்டனை நியாயமானது, இஸ்லாம் பெண்களது உரிமைகளை கொடுத்துள்ள மார்க்கம். அதுகளை வச்சு எழுதுவோம். போன முறை வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான ஒரு குழப்பமான கேள்வி ஒன்று வந்துச்சு. அது மாதிரி பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை கொடுத்தீங்களா, அல்லது இஸ்லாமிய தண்டனை நியாயமானது, சரியா, சொத்து பிரிக்கிறதுல பெண்களுக்கு சம அந்தஸ்தை கொடுத்தீங்குது என்ற பகுதிகளை கேட்டு வரலாம். பலதார மனம் என்ற பகுதியை நீக்குது. ரைட். ஓகே, இதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். சரியா? ரைட்.
அடுத்த பகுதி இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒரு முறை பரீட்சைக்கு வந்த வினா திரும்ப பரீட்சைக்கு வருமா? வந்திருக்குதா? பதில் மிக மிக குறைவு. கொஞ்சம் வந்தீங்க. பார்ப்போம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இதுல பாருங்க, 7வது கேள்வி. சுதந்திரத்துக்கு முற்பட்ட இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணிகளை விவரிக்குக. 2023 10 மார்க்ஸுக்கு வந்துச்சு. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் தமது தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆற்ற வேண்டிய பங்களிப்பை விளக்குக. 2022 8 மார்க்ஸ் வந்து. இது ரெண்டும் ஒரே கேள்வி இல்ல. இது ஆரம்ப கால முஸ்லிம்கள் பொருளாதாரத்துக்கு செஞ்ச பணி. இது நாங்க முஸ்லிம்கள் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு என்ன செய்யலாம், இது பிராக்டிக்கல் நடைமுறையோட டச் பண்ணி பொதுவா எழுதணும். இது வந்தது எழுதணும். இந்த தவள போக்குவரத்து முறை, வெளிநாட்டு வர்த்தகம், அதெல்லாம் இங்க வரும். இங்க அது வராது. சரியா? கிட்டத்தட்ட ரெண்டும் அந்த பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதால எடுத்தலாம். அவை பக்கத்து பக்கத்துல வந்தீங்க. அதே போல 4வது, மகாஷிது ஷரியாவின் 3 படிநிலைகளை குறிப்பிட்டு அவற்றில் ஒன்றை விளக்குக. போன வருஷம் அதுக்கு வருஷம் மகாஷிது ஷரியாவின் ஹாஜியாத்தை கேட்டு வந்தீங்க. கேள்வி எடுத்துக்கிறாங்க 5 மார்க்ஸ். சரியா? அப்ப இங்க 2 கேட்டு எழுது இங்க 1 கேட்டு வந்தீங்க. ஒன்றுதான் ஹாஜியா. இதே ஹாஜியாத் இங்க எழுதினா சரி. அப்ப வந்தீங்க. ஆனா ஒரு 5 வீதம், 3 வீதம், 4 வீதம் அப்படித்தான் எதிர்பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்தது, இஸ்லாத்தின் 5 கடமைகளை குறிப்பிட்டு அவற்றில் 4 குர்ஆன் சுன்னா ஆதாரத்தோடு விளக்குக. தொழுகை முக்கியத்துவம் பற்றி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள், தொழுகை லௌகிய பயன். இதுல ஒரு இபாதா மட்டும் கேட்டு வந்தீங்க, அங்க பொதுவா கேட்டு வந்தீங்க. கிட்டத்தட்ட இபாதால கொஞ்சம் கொமனா அதுல வந்தீங்க, இதுல வந்திருக்கிறது எங்களுக்கு சொல்லலாம். ரைட். அடுத்தது, தபு தாபியங்கள் காலத்தில் சுன்னாவின் தூய்மை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் 2. சரி, அதுலதான் அஸ்மா ரிஜால், இல்முல் ஜர்ஹ் வ தஅதீல், உசூல் ஹதீஸ். இங்க சிறு குறிப்புல போன வருஷத்துக்கு வருஷம் உசூலுல் ஹதீஸ்னு வந்தது. ஒரு கேள்வி வந்தது. இப்ப வந்த கேள்வி வந்திருக்குது. சரியா? ரைட். நல்லா பார்த்துக்கணும். அவதானிக்கப்பட வேண்டிய சில வினாக்கள் கொஞ்சம் பகுதி இது பார்த்துருவோம். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சில பகுதி. அதுல என்ன ஆண்டாமா, இதுதான் பாடத்திட்டத்தின் சிறிய பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள வினா. சில நேரம் பாடத்திட்டத்தில் அது இருக்குதானே விளங்காது. ஆனா அதுல இருந்தும் சில கேள்விகள் எடுத்து போடப்பட்டிருக்கு. பைத்துல் முகத்தஸ், வஹப் இப்னு அபி ஹப்ஸா. பைத்துல் முகத்தஸ் என்றது ஓ லெவல்ல இருக்கிற விஷயம், ஏ லெவல்ல இல்ல. ஆனாலும் மஸ்ஜித் என்ற பாடத்துக்கு அதை பத்தி கதைக்கலாம். அப்படி ஒரு கேள்வி. வஹப் இப்னு அபி ஹப்ஸா கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா எதிர்பார்க்கிறான் புலல் கொஞ்சம் வெளியில போயிட்டு தேடி எழுதணும் என்று சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான். அப்ப நாங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகி போகணும். சரியா? கைட்ல இல்ல, கொஞ்சம் தான் இருக்குது, வராதுன்னு பார்க்கிறேன். கொஞ்சம் கேள்வி அமைப்பை பார்த்துதான் சொல்றேன். கேள்வி வந்திக்கிற விஷயத்தை வச்சுதான் அவங்களோட கதைக்கிறேன். சரியா? சும்மா கற்பனையில கதைக்கிறேன். பாருங்க, 2021 இலங்கை முஸ்லிம்கள் வரலாற்றில் பின்னோட்டி ஆராய்க. மாந்தை துறைமுகம் இப்னு பதூதா. 10 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி. எவ்வளவு கஷ்டம் இது! உண்மையிலே இல்ல. மாந்தை துறைமுகம் இப்னு பதூதா பத்தி 10 மார்க்ஸுக்கு 2 பக்கத்துக்கு எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல. ஆனாலும் எழுதிக்கிறாங்க. இதுக்கு நோபலா எழுதினாலே புள்ளி திட்டத்துல புள்ளி கொடுக்க சொல்லி வந்துச்சு. ஓகே, சரியா? இப்படியும் கொஞ்சம் சில கேள்விகள் வரும். அதால கொஞ்சம் வெளியில பேத்தும் நாங்க ரெடி ஆகணும். சரியா? தசவுஃப் கலை, தரிகாக்கள், ஹுரூஃபுல் முகத்தாத், அப்படியான பகுதிகளையும் நாங்க கொஞ்சம் கொமனா ரெடி ஆகிக்கணும் என்றதையும் இந்த கேள்வி எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இன்னொரு விஷயம், இலங்கை முஸ்லிம்களது வரலாறு பங்களிப்பு பரீட்சைக்கு தொடர்ந்து வரும் வினா போகுது. ஒரு 5 வருஷமா எப்படியாவது ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்குது. பாப்போமா, நிறைய பேர் இதை செய்யறதில்ல. அதனாலயோ தெரியா இதுல கேள்வி வந்து கொண்டு இருக்குது. சரியா? ரைட். 20 மார்க்ஸ். இலங்கை முஸ்லிம்களின் அரசியல் சமூக கலாச்சார முன்னேற்றத்தில் 18, 19ஆம் நூற்றாண்டு ஏற்பட்ட சாதக நிலைமைகளை தெளிவுபடுத்துங்க. சுதந்திரத்துக்கு முற்பட்ட இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணி. போன வருஷம் வந்தது, 20 மார்க்ஸுக்கு வந்துச்சு. ரைட். 22ல 3 கேள்வி. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் தமது தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆற்ற வேண்டிய பொருளாதார வளர்ச்சிக்கு திருப்பி அதே கேள்வி போட்டுக்கிறாங்க. சரியா?
இஸ்லாம் இலங்கைக்கு அறிமுகமாகும் முன் அரேபியர் கொண்டிருந்த தொடர்புகள். இலங்கை முஸ்லிம்களது வரலாற்றை கூறும் ஆய்வாளர்கள் 5 குறிப்பிட்டு அவர்கள் 20 கருத்துக்களை தரும். 5 பேரை சொல்லி 2 கருத்து எழுதுங்க. அறப்பக்கம் போகாது இந்த கேள்விக்கு பதில். இப்னு ஜஹ்ரியா, சரியா? அப்படியே டாக்டர் ஷுக்ரி, லோனா தேவராஜா, இப்படி 5 பேர். அவங்களோட 2 கருத்து எழுதினாலே 10 மார்க்ஸ். ஏன்னா இது செய்யறதில்ல நிறைய பேர். அதனாலே தெரியா அடிக்கடி இதுல கேள்வி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். சரியா? ரைட். 21ஆம் ஆண்டு 20 மார்க்ஸுக்கு வந்துச்சு. இலங்கை வரலாற்றில் சிங்கள மன்னர்கள் முஸ்லிம் சமூகத்தோடு கொண்டிருந்த நட்புறவு பத்தி விளங்கப்படுத்தும். ஒவ்வொரு ஆட்சி கால ராஜதானியுடைய காலத்துல மன்னர்கள் எவ்வளவு க்ளோஸ் ஆயினாங்க. ஹங்குரங்கேட்ட தேவாலயத்துல முஸ்லிம்கள் ஒட்டகப்பட கீறி கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்படி நிறைய இருக்குது. இலங்கை முஸ்லிம்களது வரலாற்றில் பின்வரும் தொடர்பு மாந்தை துறைமுகம் இவனு பதிவு. ரைட். 2020லயும் ஒரு கேள்வி வந்திருக்கு 8 மார்க்ஸுக்கு. இலங்கை முஸ்லிம்கள் மருத்துவ பங்களிப்பு. 2019 ஒரு கேள்வி வந்திருக்குது. இலங்கை சுதந்திரத்துக்கு ஆற்றிய பணிகள். 19, 20, 21, 22, 23. 5 வருஷமா நீங்க 5 வருஷம் பேப்பரை வச்சு பாருங்க வந்திக்கு. இதுதான் பகுப்பாய்வுல கிடைக்கிற விளைவு. அவ நீங்க கொஞ்சம் கூட கவனிக்கணும். இந்த கேள்வியை செய்யணுமா இருந்தா ஃபுல்லா ரெடி ஆகிட்டு போகும், அல்லது சும்மா சரி படிச்சுட்டு போகும். ஏன்னா இதுல தொடர்ந்து கேள்வி வந்து கொண்டே இருக்குது. சரியா? தொடர்ந்து கேள்வி வந்து கொண்டே இருக்கிறத நாங்க இப்ப பார்த்தோம். உங்களுக்கு அது விளங்கி இவ்வளவு நாளும் விளங்கிக்காது. இப்ப நான் உங்களுக்கு பகுப்பாய்வு செஞ்சதால விளங்கிக்கும். ரைட். இம்முறை பரீட்சைக்கு பெரிய வினாக்களாக வர முடியாத பகுதி. இதுகள்ல இருந்து கொஞ்சம் படிக்கிறத நீங்க தவித்துக் கொள்ளலாம். பெருசா வராது. ஹதீஸ் தொகுப்பில் நபியோட காலம் டிரெக்டா போன முறை வந்துட்டு. அஸ்மா ரிஜால், இல்முல் ஜரவத்தாதில், உசூல் ஹதீஸ். அதை கொஞ்சம் சமகால பொருளாதார பிரச்சனை தீர்வு, காப்புறுதி விடலாம். இதெல்லாம் சரியா? மகாஷிது ஷரியாவின் படிநிலைகள், திருமணத்தின் முக்கியத்துவம், தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள், வாரிசுரிமை சட்டம், சமய சமூக நல்லிணக்கம், முஸ்லிம்களது பொருளாதார பங்களிப்பு போட்டிக்கு. சரியா? போன முறை வந்ததை வச்சு நான் இந்த விஷயங்களுக்கு கூட நீங்க அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க இதை விட்டுட்டு அடுத்த பகுதிகளை நிறைய படிங்க. அப்ப இதை நீங்க ஒரு புக்ல மார்க் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சாய்ஸ் மாதிரி. சரியா? இதுல இருந்து நேரடியா வராது. அப்படிதான் வந்தாலும் 5 வீதம், 2 வீதம், 4 வீதம் தான் வரப்போகுது. இதுக்கு நீங்க மெனக்கிட தேவையில்ல. மத்த பகுதிக்கு கூட மெனக்கிடுங்க. சரியா? நான் நினைக்கிறேன் மாஷா அல்லா இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும். சரியா? பல செமினார்ஸ்ல கடைசியா வச்சு கொண்டிருக்கிற விஷயம் தான் இது. நான் இதை கொமனா செஞ்சு விடுறேன், எல்லா புலரும் பயனடையணும் என்ற ஒரே நோக்கம். சரிதானே? நீங்க அடுத்தது சரியா விஷயம் உள்ள மீட்டர் உள்ள ஆக்கள் பிடிச்சுக்குள்வாங்க. எப்படி கேள்வி வரப்போகுது, எப்படி நான் ரெடி ஆகணும் என்றது அழகா விளங்கும். சரியா? அல்லது உங்களுக்கு ஒரு கைடாவே இது இருக்குது. அந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல போட்டுக்கணும். ரைட். இறுதியாக சரியா இந்த விஷயத்தை நான் சும்மா சொல்லிக் கொள்றேன். நீங்க விரும்பினா கலந்து கொள்ளலாம். நான் போன வருஷமும் ஃபைனலா ஒரு ஜூம் செமினார் ஒன்று வைப்பேன். சரியா? ரைட். ஜூம் செமினார் ஒன்று வைப்பேன். அந்த செமினார்ல சரியா ஒரு 3 MCQ பேப்பர், 3 அல்லது 4 பார்ட் 2 பேப்பர் அதுல புதுசா தயாரிச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நாள் காலையில 6 மணியிலிருந்து பின்னேரம் வரங்காட்டும் அந்த செமினார் ஃபுல் டே போகும். சரியா? அதுக்கு 25 பக்கம் மட்டும் உள்ள ஒரு டியூட் ஒன்றை தயாரிப்போம் PDF. இதுவரைக்கும் நாங்க பார்த்த கேள்விகள் எல்லாத்தையும் வச்சு என்ன மாதிரியான கேள்விகள் எடுக்கலாம் என்று 3 மாடல் பேப்பர் அல்லது 4 மாடல் பேப்பரை தயாரிப்போம். சரியா? தயாரிச்சு அந்த செமினாரை செய்யும். நீங்க யாராவது விரும்பினா அல்ஹம்துலில்லாஹ் அக்டோபர் மாசத்துல நான் நினைக்கிறேன் நடுப்பகுதி அல்லது 3வது வாரம் நான் அந்த டேட் இன்ஷால்லா 2-3 நாள்ல போடுவேன். ஒரு சனிக்கிழமையில நடக்கும். ரெடி ஆகுங்க. வர விருப்பம் இதுல நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு காசு கட்டி இதுக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஃபுல் டே கிளாஸ். நிறைய கஷ்டப்பட்டு பேப்பர் தயாரிக்கப்பட்டிருக்குது. சரியா? ஆகவே இதுக்கு விருப்பமான ஆட்கள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டா நான் அந்த குரூப்ல ஃபைனல் இஸ்லாம் ஜூம் செமினார் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிக்கொள்ளும். சரியா? நீங்க இதுல விரும்பினா சில ஆட்கள் வந்து போன முறை டியூட்டை மட்டும் எடுத்து ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, அந்த டியூட்ல இருந்து தான் போன முறை நான் சொன்ன 72 மார்க்ஸுக்கு மாறி கேள்விகள் வந்துச்சு. ஓகே, இதை நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லல. இது விரும்புறாக்கள் நான் ஃபைனலா இவ்வளவு செஞ்சுட்டு ஃபைனலா 4 பேப்பர் வெளியிடுவேன். அந்த 4 பேப்பர் உள்ள கேள்விகளுக்குள்ள விடைகளும் வரும். நீங்க கொஞ்சம் தயார் பண்ணி கொடுங்க.
அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேசாய்க்கும் விரும்பின உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வரலாம். சரியா? அந்த செய்தியையும் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்றேன். அவ்வளவுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல நினைச்ச விஷயம். வேற கேட்கணுமா இருந்தா எந்த நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம். ஓகே, கடைசி அல்ஹம்துலில்லாஹ் திருப்பி நான் இதே விஷயத்த சொல்றேன். அன்பான மாணவர்களே, மாணவிகளே, 18 வருஷம் ஏழவர் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற அனுபவம், அந்த அனுபவத்துல வந்த விளைவு தான் இது. இதே தவிர எனக்கு பேப்பர் மார்க்கிங்ல உள்ள ஆக்களோட தொடர்போ லிங்கோ இல்ல. நான் அனுபவத்துல இந்த மாதிரி பகுதிகளை படிச்சுட்டு போங்கன்னு சொல்றேன். சில நேரம் இதுல சொன்னது பல விஷயங்கள் வரலாம் அல்லது கொஞ்சமாவது வரலாம். ஆனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இலகுவான வழிக்காக நான் இது சொல்றேன். நீங்க கொஞ்சம் பாருங்க, இதுக்கு பிறகு வந்த எதிர்பார்க்கை வினாக்கள், அது வேற சேர்மார்களோட நல்ல எக்ஸ்பர்டான சேர்மார்களோட கேள்வி எடுத்து பாருங்க. நான் தந்த தலைப்புக்குள்ள தான் வரப்போகுது. ஓகே, அதையும் பார்த்துக்கணும். சரிம்மா, நல்லா, பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவை நான் யூடியூப்லயும் போட யோசிச்சுக்கிறேன். எல்லாரும் பயனடையணும்ன்றதுக்கு. அதனால தான் சொன்னேன், சிலாக்கள் சொல்ற மாதிரி இந்த கேள்வியை ஷூரா படிச்சுட்டு போங்க, ஷூரா வரும், இந்த கேள்வியை ஷூரா படிச்சுட்டு போகாதீங்க, வராதுன்னு அடிச்சு சொல்லணும். அப்படி சொல்ற ஆற்றல் திறமை எங்களுக்கு இல்லை, அது அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அல்லது கேள்வி பேப்பர் தயாரிச்சாக்களுக்கு இருக்குது. இது உங்களுக்கு வழிகாட்டி, இதை வச்சுக்கொண்டு நீங்க ரெடி ஆகும் போதும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போற ஒரு விஷயம், அவ்வளவுதான் என்னால சொல்லுமே தவிர இதுதான் வரும். அதனாலதான் நான் தலைப்பு தொடர்பான செயல் அமர்வு தான் போட்டிக்கிறேன், பகுப்பாய்வு போட்டிக்கிறேன். ஓகே, ரைட், ஜஸாக்கல்லா. உண்மையில இந்த விஷயம் சம்பந்தமா சரியா, இன்றைய கிளாஸ் தொடர்பான உங்களோட கருத்துக்களை எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிதானே? எவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிரயோசனமா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு என்ற விஷயத்த உங்கள்ட்ட இந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷால்லா அதையும் செய்யுங்க. உங்களுக்கு ஏழுமா இருந்தா இன்னொரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு மாடல் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க விரும்பினா அந்த என்னுடைய ஜூம் கிளாஸுக்கும், அதாவது ஃபைனல் செய்யற இந்த மாச கடைசியில மட்டும் செய்யற ஜூம் கிளாஸுக்கும் உங்களுக்கு வரலாம். விரும்பினாக்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ரைட், அப்ப நான் நினைக்கிறேன் இதோட முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது இந்த கிளாஸ் உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருந்திருக்கும். அந்த கிளாஸ், இந்த வீடியோ நல்லா பார்த்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுங்க. அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்கணும். உங்களை அவ்வளவு பேருக்கும் இஸ்லாம் பாடத்துல ஏழு வாரத்துக்கு இஸ்லாம் பாடத்தை லேசா செய்யறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் என்று பிரார்த்தனை செஞ்சு முடிச்சு கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.